என்ன வேடிக்கை அப்படின்னா, தனிநபர்கள் சாராயம் காய்ச்சினா தப்பு, சாராயம் விற்றா குற்றம், மதுபானம் விற்றால் அது குற்றம். ஆனால் அரசாங்கமே மது ஆலைகளை நடத்தினால், மது ஆலை நடத்த அனுமதி வழங்கினால், அரசாங்கமே டாஸ்மாக் மாதிரி நிறைய கடைகளை வைத்து மதுபானங்களை விற்றால் அது குற்றம் இல்லை. இது என்னங்க மிகப்பெரிய முரண்பாடு? ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டுன்னா பொதுமக்கள் ஒன்று செய்யக்கூடாது, ஆனால் அரசாங்கம் அதே தப்பை செய்யலாம் அப்படின்னா அது நியாயமாகவோ தெரியுது. இப்போ பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு எல்லாம் யூனிஃபார்மா ஒன்று போல கொண்டாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டி வர்றாங்க. அதுல சாதக பாதங்களை பற்றி இப்போ நிறைய விவாதித்து கொண்டிருக்கிறார்கள், அது வேற விஷயம். அதே மாதிரி நான் மோடிஜி அவர்களுக்கு ஒரு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, ஸ்டேட் லிஸ்ட் இருந்தது கல்வி, அந்த கல்வி ஸ்டேட் லிஸ்ட் இருந்ததை இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போய் இப்போ நீங்கள் கல்விக்கு நீங்கள் புதுசாக ஒரு பாடத்திட்டம் கொண்டு வரோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஆல் இந்தியாவுக்கும் நான் உத்தரவு போடுறேன். இன்றிலிருந்து மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகிறது, மதுபான தொழிற்சாலைகள் மூடப்படும், இன்றிலிருந்து சேர்த்து உற்பத்தி நிறுத்தப்படும். ஒரே ஒரு உத்தரவு போட்டால் போதுமே. அப்புறம் வருஷம் முழுவதும் நீங்கள் சினிமாவில் போய் ஒரு விளம்பரம் சொல்கிறது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்கிறது, அல்லது குடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாரும் காலில் விழுந்து ஒரு விளம்பர படம் தயாரித்து அதுக்கு ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணுறது எதுவுமே தேவையில்லையே. உண்மையில் உங்களுக்கு பொதுமக்கள் மேல் ஒரு அக்கறை இருந்ததுன்னா ஒரே ஒரு பேனா எடுத்து ஒரே ஒரு உத்தரவு, அது மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ போட்டு இந்த ஆலைகளை பூரா மூடினால போதும், பொதுமக்கள் நிம்மதி அடைவார்கள்.